தோஷங்கள் அப்படிங்கிறது அவங்க பிறக்கும்போதே அவங்க ஜாதகத்துல அது எழுதப்பட்டதா? இல்ல அது எப்படி மாறும்? அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நவக்கிரகங்கள் தான் ஊழ்வினைய நிர்ணயம் பண்ணுது. அந்த ஊழ்வினைங்கிறது அவருடைய கர்ம பதிவு. இந்த கர்மா எங்கருந்து வருது? எங்க பதியப்படுது? அப்படின்னு சொன்னா, அவருடைய ஆழ் மனதுல தான் அந்த கர்மாங்கிறது பதிவு. கிரகங்கள் வெளியில இருந்து நட்சத்திரங்கள் வந்து ஒண்ணும் கெடுக்க போறதில்ல. இந்த நட்சத்திரங்கள் வந்து ஆழ் மனதுல கிரகங்கள் வந்து அவருடைய பதிவு வந்து பல ஜென்மங்களா சேர்த்து வைத்த நல்ல வினையும், தீய வினையும் உள்ள வந்து பதியப்படுது. ம். அதத்தான் ஆன்மாவுக்கு சூரிய பகவான் காரகனும், மனசுக்கு சந்திரன் காரகனும், இந்த கர்ம பதிவுகளை எடுத்துட்டு வரக்கூடிய கிரகம். பல ஜென்மாந்தரங்களாக இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அத நம்ம முன்னோர்கள்னு சொல்றோம். இந்த ம். ஆன்மா பல பிறவிகளால் செய்த பாவம்னு எடுத்துக்கலாம். அத முன்னோர்கள் மேல தூக்கி பழி போட வேண்டிய அவசியம் இல்ல. ம். அப்ப ராகு, கேது அப்படிங்கிற கிரகங்கள் வந்து இந்த கர்மாவ எடுத்துட்டு வருது. ம். இந்த கர்மாவ செயல்படுத்துறதுக்கு தகுந்த மாரி புத்திகளையும், அறிவையும் குடுக்கக்கூடிய கிரகம் வந்து குருவும், புதனும். அப்ப இந்த கர்மா அதிகமா இருக்கும்போது இயற்கையிலே புத்தி மழுங்கடிக்கப்படுது. அறிவு கூர்மை இல்லாம போயிருது. இத உணர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருது.